மெடிக்கல் கிட்டயா? இது ஒவ்வொரு தெருவுலேயும் வந்துட்டு இந்த கார்னரில் ஒவ்வொரு தெருக்கும் கார்னரில் இந்த மாதிரி லைட் செட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. வழியிலலாம் இந்த மாதிரி தீமிதி விழா, அதாவது நெருப்பு மெரிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இங்கே இருப்பாங்க. அங்கங்கே நெருப்பு மெரிக்கிறவங்க உட்காந்துட்ருப்பாங்க. இன்றைக்கி இவங்க குமார மக்கள்ன்று இவங்க இன்றைக்கி காப்பு கட்டியிருக்காங்க. அம்மனுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் காப்பு கட்டியாச்சு. அம்மனுக்கு போன வெள்ளிக்கிழமை காப்பு கட்டியாச்சு. இன்றைக்கி குமார மக்களுக்கு காப்பு கட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீதி பேர்லாம் காப்பு கட்டிட்டு நெருப்பு மெரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அர்த்தநார ஈஸ்வரர் கோவில். இந்த இங்கேயும் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே இது கல்யாண முருகர் கோயில். கல்யாண முருகர் மலைக்கோவில் ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி. இதுதான் தீமிதி விழா கோயில். மாரியம்மன் கோயில், அம்மன் கோயில் நல்லா பெருசாக இருக்கும். என்ட்ரன்ஸ் 3 பக்கம் இருக்குது. இதுக்கு போலீஸ்லாம் கூட நிற்கிறாங்க பந்தோபஸ்துக்கு.
கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இங்கே வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி கேனுங்க வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய தண்ணி கேனுங்க அடுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கூட்டம். இது வந்து இன்னிலேருந்து 3 நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரலும் இந்த கூட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஊருங்கள்லேருந்து வரவங்கெல்லாம் கூட வந்து பார்ப்பாங்க. எல்லோரும் சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, இங்கே தீ மிதிக்கிறவங்க விடைய சொந்தக்காரெலாம் இருக்காங்க, அவங்க எல்லாமும் வருவாங்க. அவ்வளோ கூட்டம் வரும்.
எல்லாம் காப்பு கட்டுறதுக்காக லைனில் நிற்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க. அம்மன் கிட்ட போயிட்டு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வில்லிவாக்கம் ஊரில் வந்துட்டு திருவிழா, இது தீமிதி திருவிழா. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். சிலதெல்லாம் வந்து சில பிக்சர்ஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸாக போடுறேன், மீதியெல்லாம் வந்து பெரிய வீடியோவாக போடுறேன். ரெண்டுத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், 2 வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். 2 வீடியோவும் பார்த்துட்டு லைக் அண்டு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆலினால் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. இப்போ புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்ன ஒன்றா, இப்போ வந்து இன்றைக்கி வந்துட்டு இன்னைக்கு குமார மக்கள் வந்துட்டு இன்றைக்கி காப்பு கட்டிட்டாங்க. நான் சாதாரணமாக மெரிக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை குமார மக்கள் வந்து இன்றைக்கி அதான் 3 நாள் முன்னாடி வந்து குமார மக்கள் கட்டுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நார்மலாக வந்துட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீதி பேர்லாம் போய் கட்டிடுவாங்க காப்பு. இப்போது வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து இன்றைக்கி கோயிலில் காப்பு கட்டுற ஒரு வேலை தான் நடத்திட்டு இருந்தது. நிறைய பேருக்கு அன்னதானம், பெரிய பெரிய டபராலாம் பார்த்திங்களா, அவ்வளோ பெரிய டபராங்க ஃபுல்லாக வந்து அன்னதானம் நல்ல ஒரு விமர்சனமாக நடந்தது. பெரிய பிரம்மாண்டமாக நடக்கிற ஒரு விஷயம் இங்கே பாலியம்மன் கோவிலில். இப்போ நம்ம இந்த ஏரியாவும் நம்மளுடைய ஏரியா தான். அப்புறம் கொளத்தூரும் வந்து நம்மளுடைய ஏரியா தான். அதாவது அம்மா வீட்டு சைடில் வந்து கொரட்டூர், இங்கே வந்து வில்லிவாக்கம் வந்துட்டு இந்த சைடும் நம்ம வீட்டு சைடு தான். இந்த மாதிரி வந்து வில்லிவாக்கம், பெரம்பூர், கொரட்டூர் இந்த 4 ஏரியாவும் வந்து நமக்கு சம்மந்தப்பட்ட ஏரியா. அதனால் 4 ஏரியாலையும் செம்மையாக பிரம்மாண்டமாக நடக்கும் திருவிழா. அதுலேயும் வந்து வில்லிவாக்கத்தில் சொல்லவானா ரொம்ப பீச், அவ்வளோ ஜனமும் நிறைய. நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது பாலி அம்மாவுடைய சிஸ்டர் வந்து இளங்காளி அம்மன் வந்து அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப டல்லாக இருந்திருப்பேன் வீடியோலேயே. ஏன்னா நான் அன்றைக்கி வந்து குளுக்கோஸ், அதாவது ட்ரிப்ஸ், அந்த இளங்காளி அம்மன் பேக் சைடில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் ஓம் சக்தி, அங்கே தான் வந்து நான் ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ட்ரிப்ஸ் ஏற்றின கையோடு முடித்த உடனே நான் வந்து வீடியோ எடுத்தேன். சரி, வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அதனால தான் நானே ரொம்ப டெல்லாக இருந்தேன். அதனால் வந்து நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. இளங்காளி அம்மன் கோவில் பார்த்தீங்க. இப்போ பாலியம்மன் கோவில் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன், இதையும் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் வந்து நான் போயிட்டு வீடியோ எடுப்பேன். எவ்வளோ முடியுன்றதை நான் எடுத்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து அந்த கடவுளை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். பாலியம்மன் கிட்ட, முக்கியமாக பிரபஞ்சத்துக்கிட்டே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு நான் ரீச் ஆகிறதுக்கும், இந்த அளவுக்கு நான் வந்து இருக்க ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு ரொம்பவே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய கடவுள் வந்து நமக்கு என்றைக்குமே துணை இருக்காங்க. அது வந்து எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். நமக்கு அதாவது எல்லாருக்குமே துணை இருப்பாங்க, அதை நம்ம கவனிச்சிக்க மாட்டோம். சில பேர் வந்து நமக்கு கடவுள் துணை இருக்கிறது தெரியும், நம்மளுக்கு துணையாக இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து தெரியாது, அவங்க தெரியாது, ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சில பேருக்கு தெரியும் கடவுள் இருக்காங்க, நம்ம கூட துணையாக இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் நடக்கிற, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் நடக்கிற இடத்துல சின்னதாக நம்ம குழந்தை தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்ன ரேஞ்சில் நம்மளுக்கு அந்த விஷயத்த மாற்றி கொடுப்பாங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் தானே. நம்ம நிறைய அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன அடியில் குழந்தைய காப்பாற்றி விடுற இது அந்த ஒரு தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையும் பிரபஞ்ச நம்பிக்கையும் அதிகமே உண்டு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து நல்லா, அதாவது ஃபுல்லாக வந்து உடுக்க, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து காப்பு கட்டுறதுக்கு, அப்புறம் நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஜனங்களை நம்ம பார்த்தோம், நிறைய மக்களை பார்த்தோம் அங்கே. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ரிலாக்ஸாக நான் அழகாக போயிட்டு வீடியோ எடுத்தேன். எனக்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க.
நிறைய போலீஸ்லாம் கூட பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. ரொம்ப சொல்லணும். தான் இன்றைக்கி வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோ இது பண்ணுறேன். நான் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆலினாள் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.